ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் கிறிஸ்துவில் விசுவாச ஐக்கியத்தின் மூலமாய் நான் இந்த காலவேளையில் உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். நீங்கள் இங்கே வந்திருப்பது எனக்கும் சந்தோஷம், தேவனுக்கும் சந்தோஷம். ஹல்லேலூயா. சரியான இடத்துல வந்திருக்கீங்க. உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய இடத்துல வந்திருக்கிறீங்க. அதனால் உங்களை சந்தோஷமாக உங்களை வரவேற்கிறேன். உங்கள் முகங்களை ஆண்டவர் சிரித்த முகத்தோடு புன்முறுவலோடு பார்த்து கொண்டு இருக்கிறார். நீங்கள் அவரை எப்படி பார்க்குறீங்க? அவ்வளோ இப்போ தான் வந்திருக்கீங்க தெரியாது, ஆனால் அவர் உங்களை எதிர்காலத்தை பார்க்கிறார். ஹல்லேலூயா. என் கைக்குள்ளே வந்துட்டுன்னா உன்னை நான் உயர்த்திடுவேன், நான் உன்னை உருவாக்கிடுவேன், நான் உன்னை பயன்படுத்துவேன். ஆண்டவர் பாரு, என் கரத்துக்குள்ளே வந்துரு, இங்கே வந்த நீ என் கரத்துக்குள்ளே வந்துரு, என் கண்ட்ரோலில் வந்துட்டேன்னா நான் உன்னை உருவாக்கிடுவேன், நான் உன்னை பயன்படுத்துவேன். ஹல்லேலூயா. நீ நினைக்கிறது மேலே உன் பெரிய காரியங்கள் வாழ்க்கையில் செய்ய அப்படி உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்க வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளை இருந்தாங்க. விடுவிக்க முடியாத எகிப்தினுடைய அந்த ஒரு கட்டுப்பாட்டிலிருந்து கடவுள் அவர்களை கொண்டு வந்தார். அதை விடுதலை ஆக்கின உடனே ஒரே ஆடல் பாடல், ஆண்டவரை புகழ்ந்து தள்ளுறதும் ஆட்டம் பாட்டெல்லாம் பயங்கரமாக இருந்தது. ஆனால் அது மட்டும்தான் அங்கே கிறிஸ்தவ வாழ்க்கையில், அது மட்டும்தான் வாக்குத்தத்த பிள்ளைகள் வாழ்க்கையில் அவங்களுக்கு கானான் தேசம் போய் சேரணும். ஹல்லேலூயா. விடுதலை பெற்றுக்கிறது வாழ்க்கையில், விடுதலை பெற்று நமக்கு ஒரு வாழ்க்கை வச்சிருக்கிறார்ல, நமக்கு ஒரு நாடு வச்சிருக்கிறார், நமக்கு ஒரு தேசத்தை வச்சிருக்க, நமக்குன்னு ஒரு வாழ்க்கை வச்சிருக்க, அங்கே போய் சேரணும். அந்த வாக்குத்தத்தை அடையணும், போய் அந்த பாலும் தேனுகிற ஓடுகிற தேசத்துக்கு போகணுன்றது தான் அந்த திட்டம். அந்த திட்டத்தில் தான் நீங்கள் இருக்கிறீங்க. வேற விடுதலையை கொண்டாடுறதில்ல, நாம் போக வேண்டிய இடம் வெகு தூரமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால் கர்த்தருக்குள்ளே வந்துட்டோம். கர்த்தர் சில விடுதலை கொடுத்தாரு, சில சுகத்தை கொடுத்தாரு, சில உடனே அதை கொண்டாடணும். அந்த கொண்டாட்டத்தோடு நம்ம வாழ்க்கை முடிந்துடக்கூடாது. நமக்காய் ஆண்டவர் ஒரு பெரிய வாழ்க்கை வைத்திருக்கிறார். அங்கே போய் நீ சேரும்போது தான், அதை நீ அடையும் போது தான் தேவன் சந்தோஷப்படுவார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு கானான் தேசத்துக்கு போக ஆசையாக இருக்கீங்க? பாலும் தேனும் ஓடுகிற தேசம் அது. அது அதிகப்படியான விளைச்சலை கொடுக்குற ஒரு இடம். நீ கொஞ்சம் உழைச்சா போதும், நிறைய பலனை கொடுக்குற ஒரு இடம். ஹல்லேலூயா. வனாந்திரத்தில் என்ன உழைச்சாலும் ஒன்றும் கிடைக்காத, உழைக்கவும் முடியாது, உழைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, வனாந்திரம். ஆனால் கானான் தேசத்தில் நீ கொஞ்சம் விதையை போட்டால் அது பல பலனை கொடுக்கும். ஹல்லேலூயா. கொஞ்சம் உழைப்பு ஒன்று வேறு லெவலுக்கு கொண்டு போயிடும். இப்போ அப்படிப்பட்ட ஒரு கானான் தேசத்துக்கு நம்ம போகணும். நம்ம ஒரு காரியத்தை தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். அதாவது நாம் பேசுகிற வார்த்தைகள் தான் நம்முடைய வாழ்க்கையில் அநேக தப்பான காரியங்கள் நடக்க காரணமாக இருக்குது. நமக்கு முதலாவது புரியல என்னென்னா, நம்ம வார்த்தைக்கு ஒரு பவர் இருக்குன்னு நமக்கு தெரியல. அதனால் ஏதோ பேசுகிறோம், ஏதோ நம்ம அந்த சூழ்நிலையை என்ன பார்க்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி பேச பழகி கொண்டோம். ஒருத்தர் யாரோ ஒருத்தர் ஒன்று கேட்டால் நாமளும் ஒன்று பதிலை சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறோம். ஆனால் இப்படி பேசி பழகினா நமக்கு இப்படிப்பட்ட நம்ம காரியங்களை பேசுகிறது தான் நம்முடைய வாழ்க்கையில், நம்ம பேசுகிற காரியங்கள் தான் நம்ம வாழ்க்கையில் நடக்க போகுதுன்னு தெரியாமலே பேசி கொண்டு இருக்கிறோம். என்ன ஆக போகுது தெரியல, வேலை போயிட போகுது, பார்க்குறதுக்கு அப்படி தான் இருக்குது, கால் வலியே எடுக்குது, கால் நடக்க முடியாமல் போயிடுமோ, இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், பேசி பேசி நம்ம வார்த்தைக்கு ஒரு வல்லமை இருக்கிறது தெரியாமல் என்ன பண்ணுறோம், தப்பாக பேசி தப்பான பெற்றுக்கொள்கிறோம் இல்லையா? ஆண்டோடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது, நம்ம வார்த்தைக்கு வல்லமை இருக்குன்னு சொல்லுது. எப்படி கடவுளுடைய வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறதோ, அவருடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட நமக்கும் ஆண்டவர் அதே வல்லமை கொடுத்து படைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எப்படி இந்த உலகத்தை தம்முடைய வார்த்தையினாலே அவர் எல்லாவற்றையும் சிருஷ்டித்து உருவாக்கினாரோ, வெறுமையா ஒழுங்கின்மையா இருள் நிறைந்த இந்த உலகமாக இருந்தத ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை மாத்திரமே பயன்படுத்தி இந்த உலகத்தை நீங்கள் பார்க்குற அழகான உலகமாக மாற்றினார் இல்லையா? அது கற்பனை கெட்டாத அழகுகள். இன்னும் நம்ம பல அழகு பார்க்கல. இந்த உலகத்தில் தேவன் சிருஷ்டித்த பல அழகான காட்சிகளை நம்ம பார்க்கல. சில இடங்களுக்கு போனால் தான் தெரியுது, ஆண்டவர் இப்படியெல்லாம் படைச்சிருக்கிறாரா, பார்க்குறதுக்கே கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது இல்லையா? நம்மலாம் இந்த குண்டு சட்டியில் குதிரை ஓட்டிக்கிட்டு கொஞ்சம் இடம் கூட இல்லை, சந்து கூட விட மாட்டேற, அதை கூட கட்டிடுறாங்க.
ஜன்னல் வைக்க வழி இல்லை, காற்று இல்லை. இப்படிப்பட்ட உலகத்தில் வாங்குற நமக்கு இந்த உலகத்தில் என்ன இருக்குன்னு தெரியல. இதை விட்டு தாண்டி சில இடத்துல போனால் அது என்ன நீர்வீழ்ச்சி, என்ன மலை, எப்படி ஆண்டவர் படித்தார் இல்லையா? உயரமான ஊட்டியில் ஒரு பெரிய கல்யாணம் நடந்ததுக்கு போயிருந்தேன். பெரிய உயரத்தில் அந்த ஊட்டிலேயே அந்த மலை உச்சியில் அந்த மண்டபத்தை கட்டியிருக்காங்க. அங்கே போய் பார்க்குறேன் நான். அங்கே கற்பாறைகள் எல்லாம் மண்மேடுகள் இருக்குது. நான் கொஞ்சம் யோசித்து பார்த்தேன், எவ்வளோ உயரத்துக்கு கற்பாறை மலை இருந்தால் பரவாயில்ல, இவரே மண்மேடுகளாக இருக்குது, மண் இருக்குது மேலே, மண் இவ்வளோ உயரத்துக்கு மண் கொட்டினது யார்? சரி, அப்படி மண்ணாவே இருந்துட்டு போட்டோம். பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் மழை பெஞ்சிட்டே இருக்குது, அதெல்லாம் கரைஞ்சி பூமிக்கு வந்திருக்குனால இதெல்லாம் எப்படி இது கற்பனைக்கு எட்ட மாட்டேங்குது. அதை ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களும் எண்ண முடியாத அதிசயங்களை செய்கிறவர் அவர். நம்ம இன்னமும் கூட அவரை பற்றி புரிஞ்சுக்கிட்டது பார்த்தா கொஞ்சம் தான் புரிஞ்சிருக்கு. நம்ம வாழ்நாள் பத்தாது. அவர் நம்முடைய நித்தியமெல்லாம் அவரை அறிகிற அறிவில் நிரம்புவதற்காக தான். அவரை புரிய புரிய அறிய அறிய ஒரு நாள் அவரை போல நம்ம மாறி இருப்போம். ஹல்லேலூயா. அவர் அறிகிற அறிவு தான் அவரை போல உன்னை மாற்ற போகிறது. அதுக்கு தான் இங்கே வரும். ஹல்லேலூயா. அந்த கதை இந்த கதை பற்றி இந்த வேதத்தை படிக்க வந்திருக்கணும். வேதம் தேவனால் எழுதி கொடுக்கப்பட்டது. யாரோ ஒருத்தர் உக்காஞ்சி அவர் மனசில் தோன்ற கட்டுக்கதைகள்லாம் இல்லை, அவர் யோசனை கற்பனை கதைகளாக எழுதப்பட்டதில்லை. இந்த வேத புத்தகம் 40 மனிதர்கள் எழுதியிருக்காங்க. 1500 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட காலங்களில் எழுதப்பட்ட ஒரே புத்தகம். எந்த புத்தகம் 1500 ஆண்டுகள் எழுதப்பட்ட புத்தகம் இல்லை, பல காலகட்டத்தில் எழுதப்பட்டது. ஆனால் இதெல்லாம் எடுத்து தொகுத்து வச்சுக்கிறாங்க. ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் என்ன நடக்க போகுதுன்னு புத்தகம் சொல்லுது. அப்படின்னா இதோடைய ஆர்த்தர் யார், இதை எழுதினவர் யார்? எழுத வச்ச ஒரு மனுஷனை, ஆனால் எழுதினவர் அப்படி ஆண்டவர். ஹல்லேலூயா. சிருஷ்டிப்பு முதல் இந்த உலகத்தின் முடிவு வரைக்கும் என்ன நடக்க போகிறது எல்லாமே ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். அவர் எழுதி வைத்த பிரகாரம் தான் நடந்து கொண்டு இருக்கிறது. நான் சொல்கிறேன், அதை மட்டும் எழுதி வைக்கல, உங்கள் சரித்திரம் இதில் எழுதப்பட்டு இருக்கிறது. உங்களால் எப்படி வாழ முடியும் என்பது இதை எழுதப்பட்டு இருக்கிறது. இதை படித்து அதன்படி வாழ்வதற்காக தான், அதை கற்றுக்கொள்வதற்காக தான் இங்கே வருகிறோம். ஹல்லேலூயா. இந்த நேரம் மிக முக்கியமான நேரம். கொஞ்சம் கவனமாக செவி கொடுத்தால் உங்களுக்குள்ள உண்டாகிற சின்ன சின்ன உணர்வுகள் உங்கள் வாழ்க்கையை மாத்திரம். உங்கள் இதயத்தில் உணர்த்தப்படுகிற சின்ன சின்ன உணர்வுகள் இல்லையா, பெரிய மாற்றத்தை கொண்டு வருகிறோம் இல்லையா? நீங்கள் அந்த டிகிரி அளவு எடுக்கிறாங்களே, ஒரு புள்ளி நகர்த்தினால திசை மாறி போயிடும். கொஞ்சம் ஒரு இன்ச்சு நகர்த்தினால அது அப்படியே வெகு தூரத்துக்கு கோணலாக போயிடும். அந்த கரெக்டாக அந்த புள்ளியில் வச்சதான் அந்த கரெக்டாக நேர்கோட்டில் போகும். ஒரு சின்ன நகர்த்தல் கூட வேறு திசைக்கு போயிடும். அதுபோல் ஆண்டவரோட சின்ன உணர்த்துதல் ஒன்று சரியான இடத்துக்கு நகர்த்தி விட்டுரும். ஹல்லேலூயா. அந்த திசைக்கு திருப்பிட்டாருன்னா ஆண்டவர் லைஃப் சேஞ்ச் ஆகிடும். அதனால் ரொம்ப அற்புதமான ஒரு இடத்துல வந்திருக்கிறோம். நம்ம உள் உணர்வுகளோடு கடவுள் பேசுகிறார். நம் மறுரூபம் அடைக்கிற ஒரு இடம். ஹல்லேலூயா. நம் வயது நமக்கு ஆகிட்டு போகுது. ஒருவேளை சரீர பிரகமாக முடி நரைச்சிக்கிட்டு போகலாம், ஒருவேளை பார்வை கூட குறையலாம். சரீர விதமாக வயது மூப்பின் மூலமாக சரீரத்தில் வயது அதிகரிப்பதற்கான சில மாற்றங்கள் வரலாம். ஆனால் உள்ளே நாம் இளமையாய் மாறிக்கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. உள்ளான மனித நிலை எப்படி இருக்கிறேன்னா, என்னால் முடியும், நான் இதை செஞ்சு முடிப்பேன், என் அறிவு பெருகிறது, என் ஆற்றல் பெருகிறது, என் திறமை பெருகிறது, ஏதாச்சும் செய்யணும்னு துடிக்குது. ஆனால் ஒரு பக்கம் வெளிப்புறமாக வயசு ஆகிட்டு போகிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் மாறி வயதான அந்த உணர்வுகள் சரீரப்புறமாக தெரியுது. ஆனால் உள்ள பார்த்தா நான் பலன் அடைந்து கொண்டே இருக்கிறேன். ஹல்லேலூயா. எதையோ ஒன்று சாதிக்கணும், ஏதோ ஒன்று பண்ணணும்னு துடிக்குது. ஒரு வாலிபனுக்கு இல்லாத ஒரு மாபெரும் உள் ஆற்றல் பெருகி கொண்டிருக்கிறது. அது கர்த்தருடைய வார்த்தையினாலே, அவருடைய சமூகத்தில் கூடுவதனாலே, அவருடைய சத்தத்தை கேட்பதனாலே. அதனால நான் சொல்கிறேன், கழுகுக்கு சமானமாய் உங்கள் வயது வாழ வயது போல ஆக போகிறது. ஹல்லேலூயா. முதல் மனசு தாங்க. மனசில் நம்ம இளமையாக இருக்கிறத உணரணுங்க. அப்படி உணர்ந்துட இளமையாக செயல்பட ஆரம்பிச்சிடும். முடி நரைச்சிக்குதா முடி நரைக்கலையா முக்கியம் இல்லை, இளமையாக செயல்படுறீங்களா தான் முக்கியம். ஹல்லேலூயா. முடி ஃபுல்லாகவே நிறைச்சிருக்கட்டும், நான் எப்படி ஒரு இளமையாய் ஒரு வாலிபனை போல செயல்பட்டு கொண்டு இருக்கின்றதுன்னு முக்கியம். முடியெல்லாம் கருப்பாக இருந்து தாத்தா மாதிரி நடந்தா எப்படி?
அப்போ பிரயோஜனம் இல்லை. இளமையாக தான் இது, உருவம் பார்த்தா சின்ன பையமாக தான், நடக்க முடியாமல் நடக்கிறான். அவன் வந்து சோர்ந்து போயிருக்கிறான். அப்போ அந்த இளமை எதற்கு? ஒருவேளை வயசாகி முடியெல்லாம் நரைச்சிருந்தாலும் ஒரு துள்ளி குதிக்கும் மானை போல காண்டாம் மிருகத்துக்கு ஒத்த பலன் அவனுக்குள் இருக்குமானால் எது பெருசு? செயல்பாடு தானே. அதனால கர்த்தர் நம்மை அப்படியாய் செயல்படும்படியாக நாம் விசேஷமானவர்கள் அழைத்திருக்கிறார். இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இஸ்ரவேல் ஜனங்கள் தப்பு தப்பாக பேசி என்ன பண்ணாங்க, வாழ்க்கையை கெடுத்து அங்கே மறித்து போனாங்க. இதற்கு எதிர் திசையில் நம்ம ஒரு காரியத்தை பார்த்தோம். இங்கே தாவீதை பற்றி படித்தோம். சில காரியங்களை திரும்ப திரும்ப படிக்கணும். ஏன்னு கேட்டோன்னா மனதில் பதியணும் இல்லையா? சில காட்சிகளை பைபிளில் படிக்கும்போது அப்படி ஆச்சரியமாக பார்க்கணும் இல்லையா? இப்போ இயேசு என்ன பண்ணுறாரு, பேசிகிட்டு இருக்கிறார். ஒருத்தர் வந்து என் வேலைக்காரன் வீட்டில் வந்து ஏதையாக இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது இயேசு சொல்கிறார், நான் வந்து அவனை சுஸ்தமாக்குவேன்னு. அவன் சொன்னான், ஆண்டவரே நீ என் வீட்டு வரத்துக்கு தகுதியெல்லாம், நீர் ஒரு வார்த்தை சொல்லும் என் வேலைக்காரன் வீட்டில் சொஸ்தமாவான். உடனே அவர் ஆச்சரியமாக பார்க்குறாரு. ஆச்சரியமாக பார்த்துட்டு, இஸ்ரவேலில் இவனை போல நான் பார்க்கவில்லையே, எல்லாரும் வந்து கை வச்சு ஜெபம் பண்ண தடுவணும் அப்படிலாம் நினைக்கிறாங்க. ஏன் வானாண்டவரை நீ இங்கேருந்து சொல்லுங்கப்பா, அங்கே சுஸ்தமாக. ஆச்சரியமா இயேசுவே என்ன பண்ணுறாரு, ஒவ்வொரு காரியத்தையும் கவனிக்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொருடைய வார்த்தையும் வேச்சில் என்ன இருக்குது, இவன் எவ்வளோ விசுவாசமாக பேசுகிறான், உன்னிப்பாய் கவனிக்கும் போது வேதத்துள்ள பகுதிகளை நீங்கள் உன்னிப்பாய் கவனிக்க வேண்டாம். இது எப்படி ஆச்சரியமாக இருக்குது. ஒரு சின்ன பையன் எப்படி இவ்வளோ பெரிய மனுஷனை அசால்ட்டாக ஜெயிச்சு வந்துன்னே இருக்கிறான். எல்லாமே பயப்படுறாங்களே, இவனுக்கு மட்டும் பயம் இல்லையே. இதெல்லாம் ஊர்ந்து கவனிக்கணும். ஹல்லேலூயா. இவனுக்கு மட்டும் எப்படி இந்த தைரியம் வந்தது? இதை படிக்கும் போது ஆச்சரியப்படணும். ஒவ்வொரு வேதத்தில் நடந்த ஒவ்வொரு சம்பவங்களும் பார்க்கும்போது ஆச்சரியமாக பார்க்கணும். இது எப்படி நடந்திருக்கும், இது எப்படி நடக்க முடியும், இது எப்படி நடந்தது, இதெல்லாம் நம்ம கவனிக்கணும். ஹல்லேலூயா. அந்த ஆச்சரியம், உங்களை ஆச்சரியத்துக்கள் நடத்துகிற ஒரு புத்தகம் வந்து அந்த வேத புத்தகம். ஹல்லேலூயா. இல்லை படிக்கும்போது இதெல்லாம் எப்படி நடந்திருக்கும், அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் இங்கே எழுதி வச்சிருக்கிறார். செத்தவன் 4 நாள் பொறுத்து எப்படி எழுந்திருப்பான், எழுந்து இருக்கிறான். எங்கேயுமே கேள்விப்படலை, எங்கே நடக்கலை. ஆமாம் நடந்திருக்கு, சரித்திர சாட்சிகள் உண்டு. ஹல்லேலூயா. செங்கடல் 2ஆய் பிளந்தது. ஆமாம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. ஆமாம் அதுக்கான சாட்சிகள் இருக்கிறது. அதுக்கான இந்த காரியம் நடந்ததா இல்லைன்னு ஆராய்ச்சியாளர் கண்டுபிடிச்சா. ஆமாம் அங்கே மூழ்கி இருக்கிற ரதங்களை கண்டுபிடிச்சிருங்க கடலுக்கு அடியில். அப்போ பல ரதங்கள் கண்டுபிடிக்கும். முக்கியமாக வேதத்தில் சொல்லப்பட்ட காரியத்துக்கு அடையாளம் இருக்குது. ஹல்லேலூயா. இந்த உலகம் வந்து ஏற்கனவே தண்ணீரினால் அழிக்கப்பட்டது. நோவாவை பேழை செய்ய சொல்லி அந்த குடும்பத்தை காப்பாற்றினான்னு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. அநேக நாட்கள் இந்த பேழை எங்கே போச்சு தேடி இப்படி ஒன்று நடந்தே இருக்கல. இது கட்டுக்கதை. ஏன்னா எல்லா மலைகளுக்கு மேலாக 15 முழ உயரத்துக்கு தண்ணீர் வந்தது, எல்லாமே மூழ்கி போச்சுன்னு பைபிள் சொல்லுது. இது இப்படிலாம் நடக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த பேழை கண்டுபிடிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. இன்றைக்கு அரராத் மலை துருக்கியில், அது 18,000 அடிகளுக்கு மேலே ஒரு மலை மேலே ஒரு கப்பல் இருக்குங்க. ஹல்லேலூயா. இந்த வேத புத்தகம் சரித்திர சான்றுகளோடு இருக்கிறது. ஹல்லேலூயா. சொல்லப்பட்ட ஒவ்வொன்றும் உண்மையாக இருக்கிறது. அகடல பயபக்தியோடு கவனமாக இதை நம்ம படிக்கும்போது அநேக காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கும். நம்முடைய விசுவாசத்தை தட்டி எழுப்பும். நம்முடைய ஞான கண்கள் திறக்கப்படும். ஹல்லேலூயா. பேதையாய் இருக்கிற உன்னது ஞானியாய் மாற்றிவிடும். ஹல்லேலூயா. ஆமாம் நம்முடைய உள்ளான மனிதனுக்கான ஆகாரம் இந்த வேத புத்தகம். சரி, இப்போ நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். இங்கே பாருங்க, தெரியும் கோலியாத் என்ற ஒரு மனிதன் 10 அடி உயரமாக இருக்கிறான், 10 அடிக்கு மேலேவே இருக்கிறான். அவன் சிறு வயது முதல் யுத்த வீரனாக இருக்கிறான். அவன் மார்க்கவசம் போட்டிருக்கிறான், தலைக்கவசம் போட்டிருக்கான், மிகப்பெரிய கத்தி வச்சுருக்கான், போர் சேவகன் என்னென்ன போட்டிருக்கான் அத்தனை உடைகளும் போட்டிருக்கான். இவ்வளோ உயரமான மனிதனை பார்த்துட்டு அவன் சவால் விடுக்கிறான், யாராவது என்னிடத்துல வந்து நீங்கள் சண்டை போட்டு ஜெயிச்சிங்களா, எங்கள் பெலிஸ்தீரர்களாம் உங்களுக்கு அடிமை, என்கிட்ட தோத்துட்டிங்களா, இஸ்ரவேலர்கள்லாம் எனக்கு அடிமைன்னு சொல்லி இப்படி ஒரு சவால் விட்டுருக்கு. 40 நாளாக சவாலை விட்டுன்னு இருக்கிற அந்த சவாலை கேட்டு எல்லாமே மிகவும் பயந்தார்கள். மிகவும் பயப்பட்டார்கள். நமக்கு வெற்றிக்கு தடை பயம். பயப்படுகிறவன் ஒருபோதும் என்ன பண்ணுறது, ஜெயிக்கிறதே கிடையாது. ஹலோ,
எதை குறித்து நீங்கள் பயப்படுறீங்களோ அதில் நீங்கள் ஜெயிக்க போகிறது கிடையாது. நல்லா கவனம் வச்சுக்கிங்க. எதை குறித்து ஒரு பயமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அதில் நீங்கள் ஜெயிக்க போகிறது கிடையாது. அதை துணிந்து எதிர்த்து நிற்கணும். ஹல்லேலூயா. இதை நான் ஜெயித்தே தீருவேன்னு ஒரு முடிவு எடுக்கணும். எது உங்களை பயமுறுத்துகிறதோ அதை நீங்கள் ஜெயித்து ஆகணும். ஹல்லேலூயா. எதற்காக நீங்கள் பயப்படுறீங்களோ அதை நீங்கள் செஞ்சு முடிச்சாகணும். கார் ஓட்ட பயமாக இருக்கா, கார் ஓட்டி ஆகணும். ஹல்லேலூயா. யாருக்கிட்ட பேச பயப்படுறீங்களோ அவர்கிட்ட இங்கே பேசி ஆகணும். அப்போ தான் அந்த பயம் உங்களை விட்டு போகும். அதில் பயம் உங்களை வெற்றிக்கான ஒரு மிகப்பெரிய தடை. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ராஜா முதற்கொண்டு மந்திரிகள், போர் சேவர்கள், சேனாதிபதிகள், அந்த தேசத்தில் இருக்கிற எல்லாருமே ஒருத்தர் கூட எல்லாருக்கும் பயம் பிடிச்சிருக்கு. மிகவும் பயந்தார்களாம். ஒரு மனுஷனை பார்த்து ஒரு தேசமே பயப்படுகிறது. ஏன் பயப்படுதுன்னா அவ்வளோ ஹைட்டாக இருக்கான், பயங்கரமாக இருக்கிறான். அவங்ககிட்ட ஒண்டி சண்டை போடுறது எவனுக்கும் தைரியம் இல்லை. பயம் நம்மளை முன்னேறாதபடி தடுக்கிறது. நீ அடுத்த அடியை வைக்க முடியாது. பயம்னா நீங்கள் இருட்டில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம் இல்லையா? கும் இருட்டாகுதுன்னு வச்சிங்களேன், உங்கள் நடை எப்படி இருக்கும்? தடவி நடப்பீங்க. ஒருவேளை பள்ளம் இருக்குமோ, காலை வச்சா விழுந்துருவனோ, காலை தைரியமாக வைக்க முடியுமா? ஒன்றுமே தெரியல. முன்னாடி காலை முன்னாடி எப்படி வைப்பீங்க? கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி வைப்பீங்க. ஒருவேளை காலை வச்சா பள்ளம் இருந்தால் உள்ளே விழுந்துருமே. அப்போ ஒரு அடி கூட என்னால் வைக்க முடியாது. இப்போ பயம் வாழ்க்கையில் முன்னேற விடாது பாருங்கள். உன் வாழ்க்கையில் அடுத்த அடி வைக்க மாட்டேன், அங்கேயே நின்றுட்டு இருக்க வேண்டியது. அங்கேயே ஒரே இடத்துல வாழ்க்கையே ஒரே இடத்துல ஸ்டாப் ஆகிடும். இதுதான் வாழ்க்கை, இவ்வளோதான் வாழ்க்கைன்னு சொல்லி அடுத்த நிலைக்கு நீ முன்னேறாதபடிக்கு, அடுத்த நிலைக்கு நீ உயராதபடிக்கு இருக்கிற நிலையிலே உன்னை தங்க வச்சிடும் பயம். பயத்தை விட்டு வெளியே வரணும்னா என்ன பண்ணணும்? அந்த பயத்துக்கு எதிராகி செயல்படணும். ஹல்லேலூயா. எது நடந்துருமோ நினைக்கிறேனோ அதை நம்ம செஞ்சு காட்டணும். ஹல்லேலூயா. எது உன்னை பயமுறுத்துற அதில் நீ ஒரு பெரிய காரியத்தை செஞ்சு காட்டணும். ஹல்லேலூயா. அதுதான் உனக்கு விசுவாச சவால். ஹல்லேலூயா. அதை பண்ணிட்டீங்கன்னு வச்சிங்களேன், அத்தோட அந்த பயம் பறந்து ஓடிடும். ஆமாம். அதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்களை செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க. இந்த பயம் போன பிறகு உங்கள் வாழ்க்கையில் பெரிய பெரிய காரியங்களை செயல்படுத்த ஆரம்பிச்சிருக்கு. அதனால் பயம் நம்ம வாழ்க்கையில் முன்னேறாதபடி தடுக்குது. அது ஒரு இருள். அதனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த இருள் பிடிச்சிருக்கு. பயம். ஒருத்தங்க கூட சண்டை போட முடியல. ஆனால் ஒருத்தங்களுக்குள்ளே மாத்திரம் ஒரு சின்ன பையனுக்கு முன்னே அந்த இருள் இல்லை, பயம் இல்லை, கொஞ்சம் கூட பயம் இல்லை, கொஞ்சம் கூட பயப்படவே இல்லை. தைரியமாக அவன் என்ன பண்ணுறான்? நான் ரெடிங்கிறான். நான் ரெடி, நான் சண்டை போட ரெடி. சண்டை போடுறதுக்கான எந்த தகுதியும் இல்லை, அவனுக்கு வயசும் இல்லை, பயிற்சியும் இல்லை, கையில் ஒன்றுமே இல்லை, ஆயுதம் இல்லை, சண்டை போட்டதுமே இல்லை, ஒன்றுமே இல்லை அவன் கையில். ஆனால் நான் ரெடி. அப்படின்னு அவனுக்குள்ளே என்ன இருந்தது? ஒரு பெரிய தைரியம் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒன்றுமே இல்லைங்க. அவன் ஜெயிக்கிறதுக்கு அவங்ககிட்ட இருக்கிற கத்தியாவது இருக்கணும். அவன் போட்டுக்கிற ஒரு ஹைட்டுக்கு எதுவுமே அவனுக்கு ஈக்குவலாக ஒன்றுமே இல்லை. ஆனால் நான் ஜெயிப்பேன் என்ற ஒரு தைரியம் இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்போ முன்னாடி இருக்கிறத வச்செல்லாம் கல்லாம் கரெக்டாக இருந்தால் நான் ஜெயிச்சிருவேன்னு நினைக்காதீங்க. ஜெயிப்பதற்கு ஒன்றுமே இல்லாவிட்டாலும் நீங்கள் தைரியமாக நின்றால் உங்கள் கூட ஆண்டவர் நிற்பார். ஹல்லேலூயா. நான் எழும்பி காட்டுவேன், நான் ஜெயிப்பேன் என்று நீங்கள் சொல்லி இயேசுவின் நாமத்தில் போய் நிற்கும்போது இந்த தாவீதை போல ஜெயம் உங்களுக்கு தான். ஜெயம் உங்களுக்கு. வசனத்தை வாசிக்கலாம். உபாகமம் புத்தகம் 31:8. கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர். அவர் உன்னோட இருப்பார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. உன்னை கை விடுவதும் இல்லை. இந்த வசனம் நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுங்க. இந்த வசனம் ரொம்ப அற்புதமா இருக்கு. மறுபடியும் வாசிங்க. கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர். அவர் உன்னோட இருப்பார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. உன்னை கை விடுவதும் இல்லை. நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றேன். பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். என்ன சொல்றாரு? முன்னாடி நான் போறேன், முன்னாடி இருக்கிற பிரச்சனை பார்த்து பயப்படுற, நான் போறேன், நீ என் பின்னாடி வா, பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை நான் கை விடுகிறதில்ல, நீ பயப்படாத, கலங்காத, அதான் எனக்கு முக்கியம்.
நீ பயப்பட்டு கலங்கினா நான் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் பயப்படாத, நீ கலங்காத, நான் உனக்காக போகிறேன். அதை நீ நினச்சிப்பார். அவன் கூட இருக்கிறத நினச்சிக்க, அவன் உனக்கு முன்னாடி போகிறத நினச்சிக்க, அந்த பயம் உன்னிட்டு ஓடிடும். நான் கூட இல்லைன்றதை உணராதபடிலாம் நீ பயப்படுற, கலங்குற. ஹலோ, நம்ம கூட இருக்கிற யாருன்னு நம்ம அன்றைக்கு நேரத்தில் யோசித்து பார்க்கறதில்ல. அவர் இருக்கிறாருன்னு உணரவே இல்லை. அதனால தான் முன்னாடி இருக்கிற காட்சியை பார்த்து அநேக நேரத்தில் பயப்படுகிறோம். என் கூட ஒருத்தர் இருக்கிறார், ஹல்லேலூயா, அவர் என் கூடவே இருக்கிறார், அவர் என் கூடவே, அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. இந்த வசனத்தெல்லாம் சொல்லும் போது உங்கள் விசுவாசம் அப்படி பற்றி எரியணும், கொழுந்து விட்டு எரியணும். அவர் நம்மோடு பேசும் பொழுது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா? அவங்க எழுந்து போன பயந்து நடுங்கி போயிட்டு இருக்கிறாங்க எம்மாவூர் சீசர்கள். ஆண்டவர் கூட பேசிக்கிட்டே வராரு. வசனங்களெல்லாம் சுற்றி காட்டி தன்னுடைய மரணத்துக்கும் இயேசுவின் மரணத்துக்கும் காரியங்களெல்லாம் காட்டி உயிர் தேர்தலை குறித்து எல்லாம் சுற்றி காட்டி பேசிட்டே வரும்போது அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, நம்ம இயேசுவை நம்பி வந்தோமே, அவர் செத்துட்டாரே, இனி கதை முடிஞ்சுன்னு நினச்சி பயந்து நடுங்கி ஒளிஞ்சு போய் கொண்டிருந்த அவங்களோட இயேசு நடந்து போய் பேசி கொண்டு வரும்போது அவங்க இருதயம் கொழுந்து விட்டு எரிந்தது. ஹல்லேலூயா. மறுபடியும் ஒரு புதிய பலன் அவங்களுக்கு கிடைச்சது. ஓ, நம் தேவன் உயிரோடு இருக்கிறார், நம் தேவன் நம்மோடு உயிரோடு இருக்கிறார்ன்ற ஒரு நம்பிக்கை வந்தது பாருங்க. ஹல்லேலூயா. அது மாதிரி சில வசனங்களை படிக்கும் போது நம்மளுக்குள்ள அப்படியே விசுவாசத்தை தட்டி எழுப்பிடும். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். யோபு புத்தகம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம். 20. மரணத்துக்கு ஆசையாய் காத்திருந்த 3:20 யோபு 3:20 கரெக்டு தானா? கரெக்ட் தான். 25 வாசிங்க. நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. ரொம்ப ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய ரொம்ப முக்கியமான வசனம். யோபியனுடைய சரித்திரம் நீங்கள் படித்து பார்த்தீங்களா, அவன் வாழ்க்கையில் கொடிகட்டு பிறந்தவனா, கோடீஸ்வரனாக இருந்தனுடைய வாழ்க்கையில் நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது. கவனிக்கணும். இந்த ஒரு வசனத்தான் ஒரு முக்கிய காரணம். அதாவது அவன் வாழ்க்கையில் நடந்த எல்லா இழப்புகளுக்கு முக்கிய காரணம் இந்த வசனம் தான். பிசாசு வந்தான், ஆண்டவருடைய அதிகாரம் கேட்டு அவன் வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழக்க முடிய செய்தான். இது எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் என்னன்னா, இப்படிப்பட்ட காரியங்கள் நடப்பதற்கு ஒரு வாசலாய் முக்கிய காரணமாக இருந்தது இந்த ஒரே ஒரு வார்த்தை தான். நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நஞ்சினது எனக்கு வந்தது. ஆமா, அப்ப தேவன் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்திருந்தார், அவனும் தேவனுக்கு பிரியமானங்களை செய்து கொண்டு வந்தான். இதெல்லாம் கரெக்டாக போயிட்டே இருக்கு. அற்புதமான வாழ்க்கை, அருமையான பிள்ளைகள் எல்லாமே இருந்தது. ஆனால் எல்லாம் இருந்தும் பயந்த காரியம். ஹலோ, ஆண்டவரை ஏற்றுக்கிறதுனால எல்லாம் கரெக்டாக நடந்துன்னு நினச்சிடாதீங்க. பயந்தா நடக்கும். அதனால் அந்த பயத்தை போக்குறதுக்கு தான் தெய்வ சமூகத்துக்கு வரும். அந்த பயத்தை வெளியே தள்ளுவதற்காக வசனத்தை படித்து கொண்டு இருக்கிறோம் இல்லையா? பயம் நம்மளை விட்டு போகணும். பயப்படாதே என்ற வார்த்தை கிட்டத்தட்ட பல முறை வேதத்தில் ஆண்டவர் மனுஷனை பார்த்தோன்னு ஆண்டவர் பேசும்போது முதலாவது அதிக இடத்துல பயன்படுத்தப்பட்ட வார்த்தை எதுனா பயப்படாதே. ஹல்லேலூயா. அப்போது மனுக்குலம் எதையோ குறித்து பயந்து கொண்டே இருக்குது. ஏதாவது ஒரு பயம், எதை குறித்த பயம் இல்லையா? பேயை கண்டா பயம், சிலர் மனிதர்களை குறித்து பயம், சிலர் நோயை பயம், அந்த பயம், ஏதோ ஒரு பயம். இது நினைச்சாலே எனக்கு பயமாக இருக்குங்கன்ற மாதிரி மனிதன் ஏதோ ஒரு பயத்தால் பிடிக்கப்பட்டிருக்கு. அதனால் ஆண்டவர் மனுஷனிடத்தில் பேசும்போது முதல் பயப்படாத என்ற வார்த்தையை முதல் பயன்படுத்துகிறார். பயம் பாருங்க, நம்ம அநேக தீமைக்கு ஒரு வாசலாக நாம் என்ன பண்ணுறோம், திறந்து கொடுத்துறோம். அது நடப்பதற்கு காரணம் பயம். பயத்தை தூக்கி போட்டு என்ன பண்ணால் விசுவாசத்துக்கு கடந்து வரணும். நான் சொன்ன பயம் ஒரு வெற்றிக்கு ஒரு எதிரியாக இருக்குது. நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் பயத்தை தூக்கி போடணும். எதுக்கு பயப்படுறோமோ அதில் போய் என்ன பண்ண இறங்கி அதில் ஒரு வெற்றியை அடையணும். ஹல்லேலூயா. அந்த பயம் ஓடி போயிடும். எது உனக்கு பயமாக, இருட்டு பயமாக இருக்கா, 12 மணிக்கு ஏந்து போய் என்ன பண்ணுங்க, எங்கே பயமாக இருக்கு அங்கே போய் நில்லுங்க. ஐயோ, அந்த இடத்துக்கு மூளைக்கு போகிறதும் பயமாக இருக்கேன் நைட்டில். அப்போ என்ன பண்ண, நீங்கள் நைட்டு 12 மணிக்கு போய் அங்கே நின்று என்ன கண்ணை நல்லா விரித்து பாருங்க, என்ன தான் வருது, எதனா வருதா,
அதுக்கிட்ட பேசலாம். நான் உங்களை ரொம்ப பயந்தாங்கொழி. நான் ஆண்டவர் வசனத்தை படிக்க படிக்க பேயை குறித்த இவ்வளோதானே ஆகிப்போச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், பேய் எங்கன்னா இருக்கிறத சொல்லுப்பா, நான் போய் நின்று அதுக்கிட்ட அது எப்படி இருக்குது பார்க்கணும், அதுக்கிட்ட பேசணும், என்ன தான் பேசுது, என்ன தான் பண்ணுது அப்படின்ட்டு பேயை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. என்ன அது இருக்குன்றாங்களே, எங்கே தான் இருக்குது, அது நின்று பேசுவோம். அது பயம் போயிடுச்சு. எத்தனை மணிக்கு வருது இப்படி பயந்த நான், எத்தனை மணிக்கும் எழுந்து எங்கே வேணால் அதெல்லாம் போச்சு. ஏன்னா அது நம்ம ஒரு விதமான பயத்தில் நடத்துகிறாங்க சின்ன வயசுலேருந்து. பேய் வரும், இந்த 12 மணிக்கு போகாத, அந்த இடத்துக்கு போகாத, செத்து போனவன் வரான், செத்து போனவன் எவனும் இங்கே இல்லை, அவன் போயிட்டான், அவன் செத்து 20-30 வருஷம் ஆயிருக்கு, இன்னும் வந்து நிற்கிறான் அவன். இப்படிலாம் சொல்லி நம்மளை சிறு வயது முதலே பயமுறுத்தியே வளர்த்துறாங்களா? சிறு வயதிலே அந்த விதையை போட்டு வளர்த்துறாங்க. வயசாகி 50-90 வயசான கூட பயந்துட்டு இருக்கிறாங்க. எவ்வளோ அனுபவம் கிடச்சி கூட அந்த பயம், அவங்க பேய் பயம் போகவில்லை. அதனால் பயப்படாதீங்க. ஹல்லேலூயா. எங்கே பயப்படுறோம் அங்கே போய் நின்று அந்த பயத்தை துரத்துங்க. ஹல்லேலூயா. எது உங்களுக்கு வர மாட்டேதோ அது வர வரைக்கும் விடாதீங்க. இதாங்க பயமாக வரமாட்டேன், அப்போ தான் விடக்கூடாது. நீங்கள் அதை வர வச்சிடணும். அப்போ பயம் நம்முடைய வாழ்க்கையின் வெற்றிக்கு ஒரு எதிரியாக இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் பயந்தாங்க. ஆனால் ஒரு சின்ன பையன் தாவீது தைரியமாக நின்று என்ன பண்ண, கோலியாத்தை ஜெயிக்கிறான் இல்லையா? ரெண்டாவது, பிரச்சனை ஒரு மலை போல் இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, மலையை பார்த்து பேசணும். மலையை பார்த்து பேசணும். பிரச்சனையை பார்த்து தலை திருப்பிட்டு போகக்கூடாது, பயந்து ஓடக்கூடாது. அவங்ககிட்ட நாங்கள் எப்படியுமே பேசுறது, அவங்க வாயை திறந்தால பயமாக இருக்கு, அங்கே தான் நின்று பேசணும். ஹல்லேலூயா. மலையை பார்த்து பேச சொல்லுகிறார் கர்த்தர். ஹல்லேலூயா. மலையை பார்த்து எங்கன்னா ஒரு பரங்கி மலைக்கு போயிட்டு அங்கே மலையை பார்த்து பேசுறது இல்லை. ஆண்டவர் மலையை பார்த்து பேச சொன்னார். மலையை அகன்று போன பாவம், மலை மேலே நிறைய பேர் வீடு கட்டியிருக்காங்க, சர்ச்செல்லாம் இருக்குது. நீ இப்போ கடலில் போய் விழுந்துடுனா, அந்த மலையோடு போய் கடலில் விழுந்துச்சுன்னா அதில் இருக்கிறவங்க ஆளுங்கள்லாம் செத்து போயிடுவாங்க. நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை, அப்படி சொன்னாலும் நடக்கும். ரெண்டாவது விஷயம், ஆனால் மலை போன்ற மலை என்ன அசைக்க முடியாத ஒன்று. அவர் என்ன சொல்கிறத, மலைன்றத மனுஷன் போய் ஆட்ட முடியுமா, அசைக்க முடியுமா, இல்லை தூக்கி பக்கத்தில் கொஞ்சம் வச்சிட முடியுமா? அது ஒன்றுமே பண்ண முடியாது. அவ்வளோ உயரமும் அவ்வளோ பலமும் இருந்து அசைக்க முடியாத, அதை மாற்ற முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. அதான் மலை. அப்போது அந்த மலையை பார்த்து நீ பேசுனா அது கடலிலே தள்ளுண்டு போகும். ஹல்லேலூயா. அப்போது என்ன சொல்ல வரேன்னா, அசைக்க முடியாத அந்த மலை கூட நீ பேசுனா அது அசைஞ்சிடும், அங்கேருந்து அகன்று போயிடும். உன் வார்த்தைக்கு அவ்வளோ வல்லமை இருக்குது. ஹல்லேலூயா. அதை கற்றுக் கொடுக்க விரும்புகிற ஆண்டவர். அதனால் அவர் அத்தி மரத்தை சபிச்சுட்டு, நீங்கள் கூட இப்படி பண்ண முடியும்பா, இந்த காட்டத்தி மரத்தை பார்த்து நீ வேரோடு பிடுங்குண்டு கடலிலே நடப்படுவாயாக என்று நீ சொன்னால் அது உனக்கு கீழ்ப்படியும். ஹல்லேலூயா. என்ன சொல்ல, எப்படிப்பட்ட பவர் அதிகாரம் கொடுத்துருக்கிற, நீ சொன்ன நடக்கக்கூடிய சக்தி உனக்கு கொடுத்துருக்க, அதை நீங்கள் உணர்ந்துங்கப்பா. நான் பண்ணுறதெல்லாம் நீங்கள் பண்ண முடியும். அதை தான் கற்றுக் கொடுத்துட்டு போகிறாரு சீசர்களுக்கு. நான் வேற நீ வேற இல்லை, என்கிட்ட எல்லா அதிகாரத்தையும் நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். ஹல்லேலூயா. நான் என்ன செய்கிறேனோ, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரிகளை தானும் செய்வான், அவைகளை காட்டிலும் சொல்லிட்டாரு. நான் வேற நீ வேற இல்லை, நான் செய்கிறத நீங்கள் செய்ய முடியும்னு சொல்லிட்டாரு. இப்போ ஆண்டவர் வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறத ரொம்ப ப்ரெஸ் பண்ணி புரிய வைக்கிறதுக்காக தான் என்ன பண்ணுறாரு, வேணும்ட்டு ஒரு அத்தி மரத்தை சபிச்சுட்டு போகிறாரு. மறுநாள் காலை வரும்போது ஆண்டவர், நீர் சபிச்ச மரம் பட்டு போயிட்டு. ஆமாப்பா. அப்போ தான் சொல்கிறாரு, நீங்களும் கூட சொன்னால் நடக்கும், இது பட்டு போச்சு, ஆனால் கடலிலே நடுப்படுவாயாங்களோ அதுவும் நடக்குன்றாரு. அதை விட பெரிய விஷயத்த சொல்லுகிறாரு. அப்போது வார்த்தைக்கு ஒரு பவரு என்ன இருக்கு. அப்போ மலை மாதிரி இருக்குதுங்களா, அதை பார்த்து பேசுங்க. எந்த பிரச்சனை அவங்க முன்னாடி நின்றுட்டு இருக்கு, அந்த பிரச்சனையை அகன்று போகட்டும்னு பேசுங்க. அது உங்களுக்கு தேவையில்லைன்னா பேசுங்க இல்லையா? பிரச்சனையை பார்த்து நம்ம பேசணும். மார்க்கு 11:23 வசனம். இதெல்லாம் நம்ம திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய வசனங்கள், அடிக்கடி படிச்சுக்கிட்டே இருக்கணும். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போய் என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்.
எவ்வளோ சுலபமாக இல்லை கிறிஸ்தவ வாழ்க்கை? ஹலோ, நீங்கள் சொன்ன நடக்குன்றதை எவ்வளோ ஈஸியாக அழகாக ஆண்டவர் சொல்லிட்டு போயிருக்கிறார். நடக்க முடியாத ஒன்று நீ சொன்ன நடக்குன்றார. இப்போ ஏன் மூலையில் உட்காந்து அழுகணும்? ஏன் நம்ம வந்து கதறணும்? ஏன் கண்ணீர் விடுக்கணும்? இது எப்படி ஆக போதோ, இது என்ன ஆக போதோ, ஏன் நீங்கள் சுருண்டு போய் இனிமேல் நான் என்ன பண்ண போகிறேன்னு ஒரு கேள்வியோடு வாழ்ந்து கொண்டு இருக்கீங்க? பதில் உங்கள் வாயில் இருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்கள் என்ன நடக்கணும்னு நீங்கள் சொல்கிறீங்களோ நீங்கள் சொல்லுகிறபடி ஆகும். ஹல்லேலூயா. முதல் நம்ம வந்து கடவுள் நம்முடைய வார்த்தைக்கு வல்லமை கொடுத்துருக்கிற நம்புறதில்லை முதல்ல. அதனால் நம்ம பேச்சு கவனமாக பேசுகிறதில்ல, ஏதோ ஒன்று பேசிகிட்டு இருக்கிறது. நீங்கள் பேசி பாருங்கள். முதல் நம்புங்க, கர்த்தர் என் வார்த்தைக்கு வல்லமை கொடுத்துருக்கிறாரு, நான் சொல்கிறதான் நடக்கும்னு நினச்சி சொல்லி பாருங்கள். உங்களால் பல விஷயங்கள் உங்களால் தப்பாகவே பேச முடியாது. என்ன வேணுமோ அதை ஒன்று பேசுங்க. அப்படி பேசி பார்த்தோன்னா உங்கள் வாழ்க்கையில் அற்புதமாக சில நடக்கிற அதிசயங்களை நீங்கள் பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. இதுக்கெல்லாம் ஸ்பெஷல் ஜெபம், பெரிய வல்லமை முகாம் அங்கெல்லாம் போனால் தான் அற்புதம் நடக்கிறது இல்லை. அற்புதம் உங்கள் வாயிலே வச்சுட்டாருங்க. ஹல்லேலூயா. அங்கெல்லாம் போகக்கூடாதுன்னு கேட்கல, அது போகக்கூடாதுன்னு சொல்ல வரல. அதை விட ஒரு ஈஸியான வழி மெத்தடை வச்சுருக்கிறாரு. அதோடைய லகுவான காரியத்தை சொல்லி கொடுத்துருக்கிறாரு. அது பெருசாக காட்டி இப்படி பண்ணாதான் அப்படி பண்ணுவாருன்னு ஆண்டவரை ரொம்ப வந்து நீ இதோ இப்படியெல்லாம் பண்ணுனா தான் அவர் உனக்கு இது பண்ணுவார்னு சொல்லி அதை ரொம்ப கடினமாக்கி கொடுத்துட்டாங்களே. ஆண்டவர் அப்படி சொல்லி லகுவாய் சொல்லியிருக்கிறாரு. ஹல்லேலூயா. என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அது ரொம்ப ஈஸியாக இருக்குது. அது கேட்கும்போது எவ்வளோ இனிமையாக இருக்குது. எதை கேட்டாலும் செய்கிறேன்ட்டார. அப்போது அதுக்கு எதனா நடுவில் எதனா சொல்லியிருக்கு? இல்லை இப்படி வந்து கேட்டால் தான் நான் செய்வேன், நீ இப்படிலாம் நான் பண்ணோம், இந்த மாதிரி ஜெபம் பண்ண தான், இந்த மாதிரி இருந்து தான் ஆண்டவர் உனக்கு பதில் தருவார்னு எங்காவது சொல்லியிருக்கிறாரா? எங்கும் சொல்லலையே. அப்போது இதை நடுவில் வந்து தன்னுடைய மனுஷனுடைய எண்ணங்களில் புகுத்திட்டு ஒரு சொட்டு கண்ணீரால் நீங்கள் விட்டிங்கன்னா உடனே பதில் கிடைக்கும். ஒரு சொட்டு கண்ணீர் விட்டு பாரு, அந்த ஜெபத்துக்கு வல்லமை இருக்குது, அந்த ஜெபத்துக்கு வல்லமை இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் அப்படி சொல்லலை. ஆண்டவர் அவர் கண்ணீரை துடைக்கிறவர், அவர் ஆறுதல் படுத்துகிறவர். ஹல்லேலூயா. நம்ம விசுவாசித்து ஒரு அற்புதம் நடந்துச்சுன்னா அதை குறித்து சந்தோஷப்படுறது முதல் ஆண்டவர் தான். ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்திலிருந்து நம் விசுவாசத்தை ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ளும் போது நம்மை காட்டிலும் அதிகமாக சந்தோஷப்படுகிற ஆண்டவர். ஹல்லேலூயா. பா, இன்னைக்கு தாம்மா நான் நினச்சபடி நடந்துக்கினேன், இன்னைக்கு தாம்மா நான் அதை யூஸ் பண்ணிக்கிற விசுவாசத்தை உன்னிமா ஏராளமாக வச்சுக்கிறேன். இப்போ தான் ஏதோ ஒன்று பெற்று இருக்கிறேன், ஏதோ ஒன்று என்கிட்ட வாங்கியிருக்க விசுவாசத்தில் இன்னும் நிறைய வச்சுருக்கிறேன், இன்னும் விசுவாசத்தை நிறைய பெற்றுக்கொள்ள, இன்னும் இதை செயல்படுத்துன்னு சொல்லி ஆண்டவர் நம்மை பார்த்து சந்தோஷப்படுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்போது நம்ம மலையை பார்த்து பிரச்சனையை பார்த்து பின்னோக்கி போகக்கூடாது, அதை எதிர்த்து ஓடணும், எதிர்த்து நின்று பேசணும். 1 சாமுவேல் புத்தகத்தில் 17ஆம் அதிகாரத்தில் 45 48 இந்த தாவீது வந்து பாருங்க. அதற்கு தாவீது இப்போ அதாவது அங்கே வந்து கோலியாத் வருகிறான், பெரிய அவன் வந்து ஆயுதங்கள்லாம் எடுத்துக்கிட்டு மார்க் கவசம் வந்து தலை கவசம் என்னென்ன கவசமும் எல்லாம் மாட்டிக்கிட்டு உயரமாக அப்படியே பயங்கரமாக வருகிறான். தாவீதோ குள்ளமானவன், அவன் ரொம்ப சிறு வயது, இளம் வயது, விடலை பருவம்னு சொல்லலாம். அந்த ஒரு அந்த ஏஜ் பையன் வந்து இவனுக்கு எங்கே இருக்குது. ஆனால் அவன் எதிர்த்து நின்று ஓடி எதிர்க்க போய் நின்று அவன் பேசுறான். என்ன பேசுறான்? அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். ஈட்டி பட்டயம் கேடகம். அதாவது கோலியாத்து அப்படியே தாவீது அப்படி தலையை பிடிச்சி தூக்கி திருப்பி போட்டுடலாம், சண்டையே தேவையில்லை. கோலியாத் அவள் ஹைட்டு, அவ்வளோ ஸ்ட்ரென்த்து, அவ்வளோ பயிற்சி பெற்றவன். இந்த தாவீது கிட்ட சண்டை போடணும்னு அவசியம் இல்லை, கிட்ட வந்து அப்படி தலையை பிடிச்சி தூக்கி ஒரு முறுக்கு முடிஞ்சு போச்சு. 2 செகண்ட் தாவீது செத்து போடுவான். ஆனால் அவர் என்னெல்லாம் எடுத்துகிட்டு வர்றாரா? பட்டயம், கேடயம், ஈட்டி.
எடுத்துட்டு வாசிங்க. அப்புறம் நானும் நீ நிந்தித்த நீ எல்லாம் ஒரு சண்டைக்கு வேண்டிய எல்லாம் ஒண்ணு விடாம எடுத்துட்டு வர. இவன் சொல்ற நானும் நீ நிந்தித்த. அவன் நின்று எதிர்க்கு பேசுற. இந்த பேசுறது கூட யாருக்கும் அங்க இஸ்ரவேல் ஜனங்கள ஒருத்தர் கூட தைரியம் இல்லை. ஒருத்தர் கூட ஒருத்தரை கூட நின்று எதிர்க்கு நிற்கவோ பயப்படுறாங்க. இவன் எதிர்க்க நின்று அந்த மலையை பார்த்து பேசுகிறான். நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய. இந்த மாதிரி பேசுறவங்கள ஆண்டவர் ரொம்ப பிடிக்கும். ஹல்லேலூயா. வைராக்கியமா நின்று ஆண்டோட நாமத்தை உயர்த்தி எங்க பேசுறாங்களோ வந்து கண்டவள் அங்க நிப்பாரு. ஹல்லேலூயா. நல்லா சில ரகசியங்களை பிடிச்சிக்கணும். சில வெளிப்பாடை பேசிட்டு இருக்கும் போது ஆண்டவர் சில வெளிப்பாடை அப்படியே பிடிச்சிக்கிட்டு வச்சுக்கோங்க. அதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்த ஆரம்பிச்சிங்களா, நீங்கள் வைராக்கியமாக கர்த்தர் நாமத்தை உயர்த்தும் போது என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்தில் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தர் இருக்கிறார், பார்த்து கொள்வார். ஒரு சத்தமா நீங்க வைராக்கியமா சொன்னீங்களா அந்த காரியம் ஜெயமாகும். ஹல்லேலூயா. ஆமா, கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்ட வல்லமை கொடுத்திருக்கிறார். வாசிங்க இப்போ. கர்த்தரின் நாமத்தினாலே, கர்த்தருடைய நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன். இன்றைய தினம் பாருங்க, எவ்வளவு அவனுடைய ஒவ்வொரு வேர்டை பாருங்க, எவ்வளவு ஸ்ட்ராங்கா அக்யூரேட்டா, எவ்வளவு தெளிவா, அவன் எவ்வளவு உறுதியா இருக்கிறான் ஒவ்வொரு வார்த்தையிலும். கவனிங்க, வாசிங்க. இன்றைய தினம் கர்த்தர் உன்னை. அவன் இப்படி பேசியிருப்பான்னு நினைக்கிறேன். அதை நான் எழுதப்பட்ட படிக்கிற அவங்கவுங்கள துணியில வாசிக்கிறேன். அவன் சொல்லின துணி எப்படி இருந்திருக்கும். இன்றைய தினம் அப்படியே கையை காட்டி அவனை பேசியிருப்பான்னு நினைக்கிறேன். இந்த கோலியாத்தை பார்த்து, இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையிலே ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தனுடைய பாளையத்தில் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்பதை பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல. இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது. அவர் உங்களை எங்கள் கையிலே ஒப்பு கொடுப்பார் என்றார். இந்த சென்டென்ஸை நீங்க ஒவ்வொரு சென்டென்ஸை வாசிங்களா, எவ்வளவு அதுல ஒரு உறுதித்தன்மையை விட்டு ஒவ்வொன்றா பார்த்து பேசுறான். ஹல்லேலூயா. உங்கள் பேச்சு தான் உங்க வெற்றியினுடைய அறிகுறி. ஹல்லேலூயா. மலையை பார்த்து நேருக்கு நேரா பேசுகிறாங்க. தீர்க்க தரிசனம் உரைக்கிறான் நான் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. எசேக்கியேல் சொன்னாரு, போய் அந்த எலும்பு கூடலாங்குது ஒரு குவியலா இருக்குது. எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி குவியலா போடப்பட்டு இருக்குப்பா, நீ போய் அதை பார்த்து பேசுற. என்ன இது உயிரோடமா கேட்குற? தெரியாத ஆண்டவரை, எல்லாம் உமக்கு தெரியும், நான் சொல்றேன், நீ அதை பார்த்து பேசுங்கிறாரு. அது உலர்ந்து போன எலும்புகள், பல வருஷத்துக்கு முன்னாடி மரிச்சு உலர்ந்து போன மனித உடல்கள்லான எலும்புகள் குவியலாக குவிக்கப்பட்டு இருக்கிறது. அதை பார்த்து நீ பேசுப்பாங்கிறாரு. அதை பார்த்து பேச ஆரம்பிச்சோன்னு பேச அப்படியே அந்த எலும்புகள் எல்லாம் தன்னுடைய எலும்புகளோடு போய் கூடி நின்று எலும்பு கூடாய் ஒரு மனிதனாக நிற்கிறது. சதைகள், நரம்புகள் உண்டாகிறது, தோல் உண்டாகிறது, அதுக்குள்ளே ஆவி வருகிறது, ஜீவன் வருகிறது. அது ஒரு சேனையாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லிட்டாரு, நீ சொல்லு, முடிஞ்சு போச்சு கதை. ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, நீ சொல்லு, முடிஞ்சு போச்சு கதை, எல்லாமே உருவாகிடும். அப்போ மலையை பார்த்து ஒவ்வொரு சென்டென்ஸா வாழ்த்தான். எவ்வளவு தெளிவா, எவ்வளவு முழு நிச்சயமா அவன் பேசுறான் என்பதை பேசும்போது ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான், நீ இன்னைக்கு காலி. என்னைக்கு? ஆமா, இந்த தீர்க்க தரிசனம் என்னைக்கும் நடக்க போகுதில்ல, இன்னைக்கும் நடக்க போகுது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இன்னைக்கு நடக்க போகிற தீர்க்க தரிசனம் உங்க வாழ்க்கையில பேச போறீங்க? ஹல்லேலூயா. என்னைக்கோ நடக்கிறது இல்லை, நான் சொல்றேன், இன்னைக்கு என்ன நடக்க போகுது. ஒவ்வொரு நாளும் இங்க பேசுறது தீர்க்க தரிசனமா இருக்கணும். இன்றைக்கு என் வாழ்க்கையில் இன்னைக்கு நடக்க போகுது. ஹலோ, இப்படி பேச பாருங்களேன். இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் தீர்க்க தரிசனம் சொல்லணும். நீங்க ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு என்ன நடக்கணும்னு காலையில இருந்து தீர்க்க தரிசனம் சொல்லுங்க. கர்த்தருடைய நாமத்தில் இன்றைக்கு என் வாழ்க்கையில நடக்க போகிறது, என் குடும்பத்தில் நடக்க போகிறதுன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவன் பேசுறான்.
மலையை பார்த்து பேசுகிறான். கலைந்து ஐயோ கடன்காரன் வந்துடுவானா, இருந்து பேசுங்க. வாசல்கள் திறக்கிறது, அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கிறது. இந்த கடனை கொடுப்பதற்கான தேவைகள் இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கே சந்திக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. பேசி பாருங்களேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். பரவாயில்ல, என்னை ரொம்ப நம்பிக்கையா பேசுகிறான். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு யாரை பிடிக்கும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் போட்டுட்டா அது ஒரு வரியில் சொல்லணும், அவரை யார் விசுவாசிக்கிறார்களோ அவர்களை தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஹல்லேலூயா. அதான் சார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரிகளை தானும் செய்வான், அவைகளை காட்டிலும். அவரை போல ஒருத்தன் வாழணும்னா அவரை விசுவாசிக்கணும். ஹல்லேலூயா. ஒரு தெய்வத்தை போல ஒருத்தன் வாழணும்னா அந்த தெய்வத்தை விசுவாசிக்கணும். அதுதான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஹல்லேலூயா. நீங்கள்லாம் ஆண்டவரை போல வாழணும்னு அவர் ஆசைப்படுறாரு. அதுக்கு நீங்க முதல்ல அவரை விசுவாசிக்கணும். அப்பதான் அவரை போல மாற முடியும். அதனால அவருக்கு யாரை பிடிக்கும்னா விசுவாசிக்கிறது தான் பிடிக்கும். சொல்ற நீங்கள் நானே அவர் என்று சொல்ற இஸ்ரவேல் ஜனங்களை அவங்களுக்கு தான் வந்தார். பாவம் அவரை நம்ப மாட்டுறாங்க. இவர் கோத்திரன்னு கொலன்னு கலிலேயால வந்தவராச்சே, இவன் யோசேப்பினுடைய மகனாச்சே, இவருடைய சகோதரர்கள்லாம் இப்படின்னு சொல்லி இங்கே தானே இவர் பிறந்தார், இங்கே தானே விளையாட்டு, இப்படி தான் பார்த்துருக்குறாங்க தவிர அவர் என்ன பேசுகிறாருன்னு கவனிக்கல. ஹல்லேலூயா. அவருடைய ஒவ்வொரு வார்த்தையிலும் ஆவியும் ஜீவனும் கலந்த வார்த்தைகள் வந்தது. ஹல்லேலூயா. அவர் ஒவ்வொரு வார்த்தையும் தீர்க்க தரிசனமாக இருந்தது, ஒவ்வொரு வார்த்தையும் சத்தியமாக இருந்தது. அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவருடைய வார்த்தை கவனிக்க தவறினார்கள். அதெல்லாம் ஒரு மேசியான்னு அறியல. அது சொன்னார். ஒரு சிலர் வந்து கேட்டாங்க, சரிப்பா இதெல்லாம் சொல்கிறேன், நாங்கள் என்னப்பா பண்ணணும், இதிலெல்லாம் தப்பிச்சுக்க மாற்றிக்க என்ன பண்ணோம். அவங்களுக்கு இன்னும் கூட இவர் மேலே விசுவாசம் வரல. அதனால ஒரு கொஸ்டின் பண்ணிட்டாங்க, நாங்களாம் என்ன பண்ணணும். அப்போ ஒரு வார்த்தை சொல்ல, நானே அவர் என்று நீங்கள் விசுவாசிக்க விட்டால் உங்கள் பாவத்திலே சாவீர்கள். ஹல்லேலூயா. நீ இஸ்ரவேலனா இருந்தாலும் வாக்குத்தத்தத்தின் பிள்ளையா இருந்தாலும் ஆபிரகாமின் சந்ததியா இருந்தாலும் நான் தான் அவர் என்று நீங்கள் விசுவாசிக்காவிட்டால், நான் தான் இரட்சகர் என்று நான் நம்பாவிட்டால் உங்களை பாவத்திலிருந்து விடுவிக்க வேறு வழியே கிடையாது. ஹல்லேலூயா. அவருடைய நாமமே அல்லாமல் வேறு ஒரு நாமம் கொடுக்கப்படவில்லை. இயேசு என்ற ஒரே நாமம் தான் ஒரு மனிதனை ரட்சிக்கிறது. ஹல்லேலூயா. அதனால தாவீது நேருக்கு நேராய் அதை சந்திக்க தயாரா இருக்கிறான். நான் அவனுக்கு ஒன்று தெரியுது, என்னோட தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீ எவ்வளோ பெரிய ஆளுன்றது முக்கியம் இல்லை, என் கூட இருக்கிற ஒரு பெரியவர். ஹல்லேலூயா. நீ எவ்வளோ பெரிய ஆளனாயிரு, நான் ஆராதிக்கிற என் தேவன் பெரியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீ எவ்வளவுனா நெருப்பை போட்டு கொளுத்து, எவ்வளவுனா உயரமான சிலையை வை, நீ எவ்வளவுனா பெரிய ராஜாவை இரு, எத்தனை தேசத்துக்கு ராஜாவானா இரு, உலகத்தை ஆளுகை செய்கிறனா இரு, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்ட அடுத்த நொடியே பரலோகம் இறங்கி கீழே வந்துடுச்சு. ஹல்லேலூயா. அந்த கடவுள் மேல் நம்பிக்கை வைத்து பேசுறது தேவனை அசைக்கிறது. ஹல்லேலூயா. ஓடோடி வர செய்கிறது. ஹல்லேலூயா. கடவுளை நாம தேடி போறது இல்லைங்க, கடவுளை நாம திரும்பி பார்க்க வைக்கணும். ஹல்லேலூயா. எல்லாரும் இயேசு காலில் விழுந்து, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் சுத்தமாக நான் ஒருத்தர் இப்படிலாம் ஆண்டவர் அற்புதம் பண்ணா. ஒரே ஒரு பெண்மணி மாத்திரம் அவர் பின்பாக சென்று அவள் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டார். அவள் குளிர்ந்த வல்லமைனா அது புறப்பட்டு வந்து அவனை சுத்தமாக்கியது. இயேசு திரும்பி பார்த்தார். ஹல்லேலூயா. நாம் அவரையே பார்க்கறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அவரை திரும்பி பார்க்க வைக்கணும். ஹல்லேலூயா. அது உன்னுடைய விசுவாசத்தினால் ஆகும். ஹல்லேலூயா. உன்னை அவர் திரும்பி பார்க்க வைக்கிற ஒரு விசுவாசத்துக்குள்ள நம்ம கடந்து வரணும். அதனால தாவீது நேருக்கு நேராய் பேசுகிறான். மலையை பார்த்து பேச, நம்ம வாழ்க்கையில் எது உங்களை அழுத்திட்டு இருக்கு, எந்த காரியம் எது நடக்காத மாதிரி இருக்குதா, அதை நடக்கணும் பேசுங்க. ஹல்லேலூயா. கிடைக்காத மாதிரி இருக்கிறதா, கிடைக்கணும் பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் அது கிடைக்கணும் பேசுங்க. ஹல்லேலூயா. இந்த மலையை பார்த்து நீங்கள் பேசுங்க, மலை அங்கேருந்து கடந்து போகிறோம்.
எந்த தடையா இருக்கிறா அவர்களை பார்த்து பேசுங்க, அந்த தடை காணாம போயிடும். ஹல்லேலூயா. ஒரு ராத்திரியில எல்லாம் கதை முடிஞ்சுடுங்க, காரியம் மாறுதலாய் முடிந்தது. ஒரு ராத்திரியில ஆரோனுடைய கோலை துளிர்க்க செய்து, பூக்க செய்து, காய்க்க செய்து, பழுக்க செய்த ஒரு ஆண்டவர். ஹல்லேலூயா. அவருக்கு ஒரு ராத்திரியில ஒரு நொடி பொழுதிலே மாத்திருவார். ஹல்லேலூயா. அதனால கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார், விசுவாசத்தை காண்பாரோ, அதை தாமா அவர் பார்த்துருக்கிறார். ஹல்லேலூயா. மனுக்குலத்தை எதிர்பார்க்கிறாரு, உன்னுடைய விசுவாசத்தை பார்க்கிறார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இல்லையா? அப்புறமா அவன் வந்து இந்த தனிமையை உணரலாம, ஆனால் தனியாக தான் இருக்கிறான். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள், சவுல் ராஜா எல்லாம் கூட்டமாக இருக்கிறாங்க, எல்லாம் ஒத்துமையாக தான் இருக்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் கூட அவங்க கடவுளை உணரல. ஆனால் தாவீது தனியால நிற்கிறான், ஆனால் தனியால உணரல, தன்னோட தேவன் இருக்கிறத உணர்கிறாங்க. ஹல்லேலூயா. அநேக நேரங்களில் ஆண்டோட பிள்ளைகள்லாம் நினைக்கிறேன், நமக்கு மட்டும் நல்ல அப்பா கிடைச்சிருந்தா, நம்ம அப்பா மட்டும் ஒரு வீடு வச்சு போயிருந்தா, கொஞ்சம் சொத்து சேர்த்து வச்சுருந்தா, இன்றைக்கி நம்ம நல்லா ஆகிட்டு இருப்போமே, வாழ்க்கையில் ஜெயிச்சிருமே. அந்த மேனேஜர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருந்தா, இல்லை அந்த அண்ணன் ஹெல்ப் பண்ணியிருந்தா, இவங்க ஒரு மனைவி ஒத்து வச்சிருந்தா இப்படி ஆகிட்டு இருமே, என் கணவன் ஒத்து வச்சிருந்தா, இதெல்லாம் அது பண்ணாமல் இருந்தா, இப்படி பண்ணாமல் இருந்தா நான் மேலே வந்துட்டு இருப்பேனே. இதனால தான் என் வாழ்க்கையில் ஜெயிக்கலைங்க. இதனால தான் நான் மேலே வரல. நான் சொல்கிறேன், தனியாளாய், ஹல்லேலூயா, சோலவா, தனியாக நின்று ஜெயிப்பது தான் விசுவாசம். ஹல்லேலூயா. பழமை சொல்லுவாங்க, பன்றிகள் நல்லா எல்லாரும் நல்லா சினிமா படத்தை நல்லா பார்த்துக்கிறீங்களோ இல்லை வசனம் கேட்டிங்களோ தெரில. பன்றிகள் கூட்டமாய் வரும், சிங்கம். ஆமாம், நீங்கள்லாம் யூத ராஜ சிங்கத்தினுடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. நம்மளாம் யூத ராஜா இல்லையா, அந்த ராஜாவுடைய பிள்ளைகள், யூத ராஜ சிங்கத்தின் பிள்ளைகள் நம்ம. ஹல்லேலூயா. தனியாய் நின்று ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறாரு, பக்கத்தில் ஆண்டவர் நிற்பார் மறைமுகமாய். ஹல்லேலூயா. அவர் கண்ணுக்கு தெரிய மாட்டார், ஆனால் அவங்க கூட தான் இருப்பார். அப்போ தாவீது தனிமையை உணரல, தன்னோடு இருக்கிறார் தேவன்ன்றதை அவன் நல்லா உணர்ந்து இருக்கிறான். அதனால தான் கோலியாத் அவன் தைரியமாக எதிர்த்து போகிறான். இல்லை, தனியாக இருக்கிறோமே, நம்மளால முடியுமா, நமக்கு சப்போர்ட் இல்லையே, நான் தனியாளாச்சே, எனக்கு அந்த அளவுக்கு இது அறிவில்லையே, எனக்கு அந்த அளவுக்கு புத்தி இல்லையே, நான் நிறைய பேர் எனக்கு தெரியாத, எனக்கு ரெக்கமெண்டன்ஸ் பண்ண அந்த அறிமுகப்படுத்த யாரும் இல்லையே, யாராவது கொஞ்சம் அப்படி ரெக்கமெண்டேஷன் பண்ணிட்டா அதை உள்ளே போயிடலாமே. ஒருவேளை இப்படிலாம் நம்ம தனியாக இருந்து நமக்கு ஒன்றும் புரியலையே, ஒன்றும் தெரியலையே, நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி நம்மளால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியுமான ஒரு கேள்வி இருக்குல்ல. உங்களுக்கு தான் இந்த செய்தி. ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒன்றுமே தெரியாமல் இருக்கலாம், எல்லாவற்றையும் அறிந்தவர், எல்லாரையும் அறிந்தவர் ஒருவர் உங்க கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் எனக்கு சொந்தமானவர், என் மணவாளன், என்னுடைய தகப்பன், என்னுடைய சிநேகிதர், என் காவலன், என்னை பாதுகாக்கிறவர், அவர் என் கூட இருக்கிறார்னு உணர்ந்துட்டேன்னா உனக்கு ஒன்றும் தெரியல, ஆனால் அவருக்கு எல்லாம் தெரியும். ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய நம்மளுடைய ப்ளஸ் பாயிண்ட் பாருங்க. ப்ளஸ் பாயிண்ட் நம்ம வச்சு இல்லை, நம்ம கூட இருக்கிற வச்சு. ஹல்லேலூயா. அவர் சொல்கிறத வச்சு தான், நம்ம ப்ளஸ் பாயிண்ட். அவரு சொல்றாரு, நீ போ, நீ பேசு, நடக்கும்ன்றாரு. ஹல்லேலூயா. இந்த கானானை உங்களுக்கு கொடுத்துட்டேன்றாரு. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, கொடுத்துட்டேன்னு முடிச்சிட்டாரு. இவங்க என்ன கேள்வி கேட்டாங்க, அங்கே ராட்சதர்கள் இருக்கிறாங்க, அவங்க வெட்டி கேள்வி போல இருக்கிறோம், அவங்க இப்படி அப்படி, இதெல்லாம் தேவையில்லைப்பா, அவர் தான் சொல்லிட்டாரு, கானான் தேசம் உங்களுக்கு கொடுத்துட்டேன்ட்டாரு, நீங்கள் போய் சுதந்திரத்தை கொள்ளணும், அவ்வளோதான். கர்த்தருடைய வார்த்தையை நம்பாதனால சூழ்நிலையை பார்த்து பேசிட்டு இருக்கிறாங்க. சூழ்நிலையை பார்த்து அவங்க இப்படி இருக்காங்க, நம்ம இப்படி தான் பேசியிருக்கிறோம். சூழ்நிலையை பார்த்தா வயசாகிடுச்சு, நமக்கு தெரியுது. சூழ்நிலை பேசாதீங்க. நீங்கள் சூழ்நிலை பேசினா என்ன பேசுகிறீங்களோ தான் நடக்கும். ஆண்டவர் வார்த்தையை நம்புங்க. ஹல்லேலூயா. அந்த வார்த்தை பொய் சொல்லாதது, வெறுமையாக திரும்பாது. அந்த வார்த்தை
செய்து முடிக்கும். ஹல்லேலூயா. அது முடிக்கிற வரையும் ஓயாது. ஹல்லேலூயா. ஒருத்தன் இந்த கடவுளுடைய வார்த்தையை நம்பிட்டான்னு வச்சுங்க, கர்த்தர் எனக்கு கொடுத்த வசனம் ஒருத்தன் நம்பிட்டான்னு வச்சுங்க, அந்த வார்த்தை வசனம் நிறைவேறாம போகாது. ஹலோ, நான் சொல்றேன், இந்த வேதம் எனக்கு சொந்தம், இந்த வேத வசனம் எனக்கு சொந்தம்னு உனக்கு தேவையான ஒரு வசனத்தை கண்டுபிடிச்சு, இந்த வசனம் எனக்கு தான் நீ சொந்தம் கொண்டாடினால், அதை நம்ப ஆரம்பிச்சிட்டேனா, அதை அறிக்கை செய்ய ஆரம்பிச்சேனா, நான் சொல்றேன் அந்த வசனம் நிச்சயமா வாழ்க்கையில் நடக்கும். ஹல்லேலூயா. அது எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் அது உனக்கு நடக்கும். எத்தனை பேர் தடை பண்ணினாலும் அது உனக்கு நடக்கும். ஹல்லேலூயா. உன்னை வாலாக்காமல் சொல்லிட்டார் ஆண்டவர். 1000 பேர் 1000 சொல்லுங்க, என் ஆண்டவர் சொல்லிட்டார் என்ன தலையாக்குறேன்ட்டு. ஹல்லேலூயா. நான் தலையாவேன். ஆக்குறது ஒரு வேலை, அறிக்கை பண்ணுவது என்னோட வேலை, சூழ்நிலைகளை மாத்துற ஒரு வேலை. ஹல்லேலூயா. நான் போய் யாரையும் மாற்றி எதுவும் பண்ண போகிறதில்ல, எல்லாம் அவர் செய்வார். கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். ஹல்லேலூயா. ஒரு பார்வையில் அவங்கெல்லாம் காணாமல் போயிடுவாங்க. ஹல்லேலூயா. இந்த மாதிரி 1000 சாட்சிகள் இருக்கிறது. அதனால நான் சொல்கிறேன், நீங்கள் என்ன பண்ணணும், தனிமையை நான் தனியாக இருக்கிறேன்னு ஆண்டவரே தான் சொந்தம் என்று சொல்லிக்கல. அந்த பாடல் பார்க்கும்போது சொந்தம்னு சொல்லுகிறதெல்லாம் சொந்தம் இல்லாமல் போயிடுது. ஆனால் நம்முடைய சொந்தம் ஆண்டவர் தான், நம்ம விட்டு விலகாதவர். ஹல்லேலூயா. அவரை மறந்துட மற்றதெல்லாம் அங்கே இது இல்லாத நினைக்கிறோமே, அவருக்கு ஒருத்தர் கூட இருக்கிறாரே, நம்மோடு வருகிறாரே, உணர்வுகளை அறிந்தவர், நீ நினைக்கிற எண்ணங்களை அறிந்தவர், உன் ஆசைகளை அறிந்தவர், வாசைகளை அறிந்தவர். ஆமாம். அதனால் அறிக்கை கரெக்டாக பண்ணுறான், தெளிவான அறிக்கை பண்ணி பேசுகிறான், தீர்க்க தரிசனமாக பேசுகிறான். இன்னைக்கு நடக்க போகுது. ஹல்லேலூயா. பாருங்க, அந்த நாள் கூட டேட்டு கூட ஃபிக்ஸ் பண்ணுறான். ஹலோ, நான் சொல்கிறேன், நீங்கள் டேட் ஃபிக்ஸ் பண்ணி டைம் ஃபிக்ஸ் பண்ணி உங்கள் விசுவாசத்தை அறிக்கை செய்தால், நான் சொல்கிறேன் அது உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக நிறைவேறும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேரோட ஆண்டவர் பேசிட்டு இருக்காரு. ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் இந்த பேசுகிற சத்தியத்துக்கு ஒப்பு கொடுத்தா, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொண்டு வர போகிறார். ஹல்லேலூயா. ஆமாம். சூழ்நிலை மேலே நம்ம பண்ணக்கூடாது, கவனம் வைக்கக்கூடாது. அதாவது சங்கீதம் 37:4 ஒரு வசனத்தை வாசிங்க. எப்பவுமே சூழ்நிலைகள் நமக்கு எதிராக தான் இருக்கும் இல்லை? பைபிளில் எங்கே பார்த்தாலும் எல்லாமே சூழ்நிலைகள் எதிராக இருக்கிற இடத்துல தான் ஆண்டவர் அற்புதம் பண்ணுகிறார். நல்லா கவனிக்கணும். வேதத்தில் எல்லாமே சூழ்நிலைகள் நடக்காத போல சூழ்நிலை தான் எல்லா இடத்துலையும் இருக்குது. எங்கெல்லாம் ஆண்டவர் அற்புதம் செய்தாரோ அங்கே எல்லா இடத்த நீ எடுத்து பார்த்தா அங்கே எல்லாமே எதிராக இருக்கிறது. நடக்கிற மாதிரி எதுவும் அறிகுறி இல்லை, அங்கே வழி இல்லை, அங்கே உணவு கிடைக்காது, அங்கே தண்ணீர் கிடையாது. அதெல்லாம் சூழ்நிலை அதுதான். அந்த சூழ்நிலை இல்லாத இடத்துல தான் ஆண்டவர் மிராக்கிள் பண்ணுறாரு. ஹல்லேலூயா. அங்கே தான் ஒரு வழியை உண்டு பண்ணுகிறாரு. அதனால் நம்ம அந்த சூழ்நிலை நடக்காத மாதிரி இருக்குதா, அப்போ ஒன்று புரிஞ்சுங்க, நிச்சயமா நடக்கும். ஹல்லேலூயா. கிடைக்காத மாதிரி இருக்குது, அப்போ உறுதிப்படுத்திக் கொள்ளுங்க, நிச்சயமா அது கிடைக்கும். ஹல்லேலூயா. சூழ்நிலை எதிராக இருக்கும்போது தான் உங்கள் விசுவாசத்தை தட்டி எழுப்பணும். ஹல்லேலூயா. எல்லாம் நடக்கிற மாதிரி இருந்தா எதுக்குப்பா விசுவாசம்? ஹலோ, எல்லாமே சாதகமா இருக்கிறது, அங்க விசுவாசத்துக்கு என்ன வேலை? எல்லாமே நான் நினைச்சபடி இருக்குது, எல்லாம் சாதகமா இருக்கிறது, நான் என்ன விசுவாசம் சொன்னோம், நான் எதுக்கு ஜெபம் பண்ணணும்? எல்லாமே தானே நடக்கும் இல்லையா? வாழ்க்கையில எல்லாமே சீரா இருந்தால் விசுவாசத்துக்கு என்ன வேலை? எல்லாம் சீரா நடந்துட்டு போகுது. அது எதிராக இருப்பதனால தான் அங்க விசுவாசம் தேவைப்படுகிறது. ஹல்லேலூயா. அந்த சூழ்நிலை மாற்றுவதற்கு தான் விசுவாசம் தேவைப்படுகிறது. வாசிங்க சங்கீதம் 37:4. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இரு. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இரு. அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை, அற்புதமான வசனம் அது, இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். ஆமா, அதாவது கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாருன்னா கர்த்தருடைய உறவு, கர்த்தருக்கு உனக்கு இருக்க அந்த உறவு நல்ல மகிழ்ச்சியா இருக்கட்டும். நல்ல கர்த்தரிடத்தில் மகிழ்ச்சியா இருக்குன்னா உனக்கு அவருக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், நல்ல உறவு இருக்கிறது. யாரை பார்த்தா அப்படியே முகம் மலருது உங்களுக்கு, யாரை பார்த்தா அவங்களோட பேசணும்னு ஆசையா இருக்கு, அப்போ அவங்களுக்கு இதயத்துக்கு பிடிச்சவங்களா இருக்கிறாங்களே, அது கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியா. அப்போ கடவுளையோட உங்களுக்கு நல்ல உறவு இருக்குல்ல,
அப்பதான் மன மகிழ்ச்சி வருது. கர்த்தரிடத்துல மன மகிழ்ச்சி, அதாவது கர்த்தருடைய உறவில நல்லா இரு, அவரோட இணைந்து இரு. அப்ப இருதயத்தினுடைய, ஆமா இங்க சொல்றாரு இருதயத்தின் வேண்டுதல். அப்படின்னா என்னங்க இருதயத்தின் வேண்டுதல்? இருதயத்துல நினைக்கிறேம்மா, வெளியே சொல்லலை, யாருக்கிட்டையும் சொல்லலை, ஆனால் இருதயத்தில் ஒரு விஷயத்த நீ நினைக்கிற, இது நடந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு இருதயத்தில் வேண்டுதலை செய்கிற, வெளியில கூட சொல்லலை, அந்த இருதயத்தின் வேண்டுதலை கூட என் தேவன் நிறைவேற்றுகிறாரா? ஹல்லேலூயா! எவ்வளோ ஒரு அற்புதமான ஆண்டவர் வசனங்களை வைத்திருக்கு. இதெல்லாம் படித்து உணர்ந்து அதை நம்ம அது மாதிரி செயல்படும் பொழுது கர்த்தர் நம்ம வாழ்க்கையை அற்புதமாய் மாற்றுகிறார். ஹல்லேலூயா! மத்தேயு 14:25 31 வரைக்கும் கடவுள் வாசித்து முடிச்சிடலாம். 2 ஒரு வசனத்தை வாசித்து முடிச்சிருவோம். 14. உடனே இயேசு அவரோட பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர், வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். காற்று பலமா இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே, என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். ஹல்லேலூயா! ஆண்டவர் நிறைய இடத்துல சீசர்களை திட்டுறாரு. ஹலோ, சீசர்களை நிறைய இடத்துல திட்டுறாரு. என்னடா அன்புள்ள தேவன் இங்கே மட்டும் நிறைய இடத்துல திட்டிடுகிறாருன்னா சீசர்களை திட்டுறதை பார்க்க முடியும். அற்ப விசுவாசிகள் என்ன சொல்ல வர்றார் ஆண்டவர்? என்ன அப்போ நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்குறாரு? விசுவாசத்தில் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஹல்லேலூயா! அதுக்கு தான் அவர் வேணும்ட்டு நடந்து வர்றாரு கடலில். ஆமாம், அதாவது வேணும்னு தான் கடல் நடந்து வர்றாரு. இப்போ இவங்களுக்கு ஒரு ஆசை வரணும். சீசர்களுக்கு ஒவ்வொரு சம்பவத்தை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் கொடுத்து ஒன்று பண்ணி காட்டு. இவங்க என்ன நினைக்கிறாங்க? அப்போ கடல் மேலே நடக்கணும், இவங்களுக்கு ஆசை வரணும் அப்படின்னு சொல்லி அவர் நடந்து வர்றாரு. ஆனால் யாருக்கும் ஆசை வரல, பேதுருக்கு மட்டும் தான் ஆசை வருது. இந்த 11 பேருக்கு பேய் வருதுன்னு பயந்தாங்களா, அந்த பயத்திலே இருக்கிறாங்க. ஆவேசம் வருகிறது அலறினார்கள்ல, அதுலேருந்து வெளியே வரது உங்களுக்கு டைம் ஆயிடுச்சு. பேய் வருதுன்னு, அப்பா ஆண்டவரா பா தப்பிச்சேன்பா, பேயை நினச்சேன், இதுலேயே நின்ட்டாங்க இவங்க. ஆனால் ஆண்டவர் எதை நினச்சி நடந்து வந்தார்? நான் நடக்கிறது போல் இவங்களும் நடக்கணும்னு ஆசைப்படணும் நினச்சி தான் வராரு. ஆனால் யாருக்கும் அந்த நினைப்பு வரல இல்லையா? இவனுக்கு மட்டும் ஒரு நினைப்பு வந்துடுச்சு. ஆண்டவரை நீரே ஆனால் நானும் கடலில் நடக்கணும். சிம்பிளாக ஒரு வார்த்தை சொல்லிட்டார், வான்ட்டார், முடிஞ்சு போச்சு கதை. ரொம்ப அதாவது ரொம்ப சாதாரணமாக சொல்லுகிறார். விசுவாசிகள் நடக்கும் நடையாளர்கள் யாவன, அவர்கள் வியாதியஸ்தர் கையை வைப்பார்கள், சுஸ்தமாவார்கள், அவர்கள் விசுவாசிகளை துரத்துவார்கள். ரொம்ப சிம்பிளாக இருக்குது முகமது, ரொம்ப சர்வசாதாரணமாக சொல்லிட்டு போகிறார். அது மேலே கடல் மேலே நடக்கணும், நீரே ஆனால் நான் நடக்கணும் ஆண்டவர் வான்ட்டார், முடிஞ்சு போச்சு. அது பெரிய பில்டப் எல்லாம் கொடுக்கல, வா. இவனும் காலை வச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டான். அவன் அலைகளையும் காற்றையும் பார்க்க ஆரம்பித்த போது முழுகி போனான். அநேகருடைய வாழ்க்கையில் இப்படி தான், விசுவாசத்தில் கொஞ்சம் நல்லா நடக்கிறது, ஆண்டவரை பார்த்து நடக்கிற வரைக்கும் வாழ்க்கை நல்லா போகுது. அதை விட்டுட்டு உங்கள் பார்வை வேறு பக்கம் திரும்பணுன்னு அந்த கடலை பார்க்கும்போது கொந்தளிக்கிறது, காற்று வேகமாய் பேசுகிறது. அப்போனா அது நம்ம விழுந்துருமோ அந்த ஒரு எண்ணம் வருகிறது. அந்த எண்ணம் வந்த உடனே முழுக ஆரம்பித்து விட்டான். ஹல்லேலூயா! விசுவாசத்திலே தேவனை பார்த்து நடக்கிற வரையில கடல் மேல் நடந்தான். நான் சொல்றேன், கடல் மேல் நடக்கிறது பெரிய மிராக்கிள். ஹல்லேலூயா! ஒரு தரையில நடக்கிறது போல பேதுரு கடல் மேல் நடக்கிற மிராக்கிள், ஒரு மிராக்கிள் வாழ்ந்துட்டு இருக்கிற மிராக்கிள் தான் கடல் மேல் படம் தெரியுது. மிராக்கிளை பார்த்து சந்தோஷம், ஆண்டவரே நானும் ஒன்று போல் நடக்கிறேன். நீ மகிழ்ந்து களி கூற வேண்டிய நேரத்தில் நீ காற்றையும் கடலையும் பார்த்து ஓ முழுகி விடுமோ என்று நினைத்த உடனே முழுக ஆரம்பித்து விட்டான். நிறைய பேருடைய வாழ்க்கையில் இப்படிதான், யாரையும் நம்ம பார்க்கக்கூடாது, எந்த சூழ்நிலையும் பார்க்கக்கூடாது. நான் கர்த்தரை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா! என் பயணம் விசுவாச பயணம். நான் நிற்கிற இடம் கடலாக இருக்கலாம், ஆனால் கடல் மேல் நடந்து கொண்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா! நான் ஒரு
கிட்ட போயிட்டே இருக்கு. அந்த விசுவாச நடை தான் நம்ம ஆண்டவருடைய கிட்டி சேர்க்கும். எப்போ விசுவாசம் தளர்வடைகிறதோ, எப்போ நம்ம பார்வை வேறு பக்கம் திரும்புகிறதோ, உடனே விசுவாசம் போயிட்டு பயம் வந்துடுது. நீ ஏன் பயப்பட்டாய்? பாருங்க, ஒரு பார்வை நம்ம மனுஷனுடைய வாழ்க்கையை முழுகடிச்சிட்டு பாருங்க. ஒரு பார்வை நம்ம வாழ்க்கையை மாத்திடுது. நல்லா போயிருந்த அந்த வாழ்க்கையை நம்மளை முழுகிற மாதிரி ஆக்கிடுது. ஒரே ஒரு பார்வை, திசை திரும்பி இந்த காற்றையும் கடலும் பார்த்தா முடிஞ்சது கதை. முழுக ஆரம்பித்து விட்டான். அவன் என்ன பண்ணான்? டக்குன்னு மறுபடியும் ஆண்டவர் நோக்கி பார்த்துருக்கணும். ஹல்லேலூயா. திருப்பியும் மேலே காலை வச்சு நடந்திருக்க முடியுமா முடியாதா? இந்த காட்டையும் கடலையும் பார்க்கறதை விட்டுட்டு மறுபடியும் அந்த தெய்வத்தை நோக்கி பார்த்தான்னா அவன் மீண்டும் கடல் மேல் நடந்திருக்க முடியும். ஹல்லேலூயா. ஆனால் அவன் அந்த பார்த்தவன் அதை விட்டு திரும்பவே இல்லை. ஆண்டவர் வந்து கை கொடுத்து தூக்க வேண்டியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்பையும் கூட பாரு, ஆண்டவர் கை விடுறதே இல்லை. ஹல்லேலூயா. அப்பையும் ஆண்டவர் உன்னை விடுறதில்லை. நீ அவிசுவாசமாய் பயந்து கீழே விழுந்து போனாலும் உன்னை நேசிக்கிற ஆண்டவர். அவர் கண் முன்னாடி முழுகிறதை என் தேவன் ஒரு நாளும் பார்த்து கொண்டு இருக்க மாட்டான். உன்னை நேசிக்கிற தேவன், உனக்காய் ஜீவனை கொடுத்த தேவன். நீ அவிசுவாசத்தில் விழுந்து போனாலும் கூட உன்னை நேசிக்கிற ஆண்டவர், அவர் கண் முன்னாடி உன் வாழ்க்கை முடிந்து போகிறதே ஒருபோதும் என் தேவன் பார்க்கிறதில்லை. உன் கரம் கொடுத்து தூக்கி உன்னை மறுபடியும் நிறுத்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம்.